கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் உங்களை திருவசனத்தின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 125:2 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 125:2, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனங்களை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறார் என்று இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு அருளுகிற பொழுது கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து நன்றியோடு கூட நாம் துதிக்க வேண்டும். அன்பான தேவ ஜனமாய் இருக்கிற நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக தேவன் சொல்லுவது என்ன? நான் உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறேன் என்பது வாக்குத்தத்தமாகவே இருக்கிறது. அவர் நமது வலதுபுறம் இடதுபுறங்களில் முன்பிலும் பின்பிலுமாக மாத்திரமல்ல, மேற்புறத்திலும் நமக்கு நிழலாகவே அவர் இருக்கிறார். கன்மலையின் அஸ்திபாரமாக அவர் இருக்கிறார். ஆகவேதான் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று இந்த வசனத்தை அவர் கொடுக்கிறார். அன்பானவர்களை, ஏன் இவ்விதமான விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்க வேண்டும்? இமை உறங்காது ஏன் நமக்கு அவர் சுற்றிலும் இருக்க வேண்டும்? காரணம் என்ன? லேவியராகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற பொழுது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். ஆகவே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை சுற்றிலும் தேவன் சூழ்ந்திருக்கிறவராகவே இருக்கிறார். தேவனை சார்ந்திருக்கிற பிரித்தெடுக்கப்பட்டதான மக்களுக்கு விசேஷித்த சுபாவங்கள் இருக்கும். ஒன்று, அவர்கள் தனித்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, தூய்மையின் வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த 2 குணாதிசயங்கள் செய்கைகள் அவளை விட்டு விலகாமலே இருக்கும். அவர்கள் தேவன் நம்மை விட்டு பிரித்தார் என்ற நிச்சயத்தோடு கூட வாழ்கிறவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற பொழுது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அவர்கள் நடுவில் நான் மகிமையாயிருப்பேன் என்பது. சுற்றிலும் மாத்திரம் அல்ல, மேற்புறமும் கீழ்ப்புறமும் மாத்திரம் அல்ல, நடுவிலேயும் அவர் இருக்கிறார். சுற்றிலும் அக்கினி மதிலாகவே அவர் இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள் தங்களை நினைத்து பார்க்கிற போது நமக்கு ஒருவரும் இல்லையே என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு அக்கினி மதிலாய் சுற்றிலுமாகவே அவர் இருக்கிறார். ஆகவே இந்த தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அன்புக்குரிய மகளே, மகனே, நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பரமதந்தனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது, மகிழாமல் இருக்க முடியாது. ஆகவே நாம் தனித்தன்மை உடையவர்கள், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், தேவன் பிரித்தெடுத்த மக்களாகவே நாம் இருக்கிறோம். தனித்தன்மை பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே
இஸ்ரவேல் கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தை குறித்து 120 தேசத்தை ஆண்ட அகஸ்வேரு ராஜாவினுடைய சேனாதிபதி தலைவன் அவன் சொல்லுகிறான் அந்த ராஜாவை பார்த்து, ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதே இல்லை. ஆமான் தேவனால் பிரிக்கெடுக்கப்பட்டதான மக்களை குறித்து விரோதமாக ராஜாவினிடத்திலே அவன் சொன்னாலும், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களை குறித்து அவன் சாட்சியாகவே அங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறார். அது என்ன? தேவனால் பிரித்தெடுத்து தேவனால் சுற்றிலும் இருந்து காக்கப்படுகிற தேவன் அவளோடு கொடுக்கிற அந்த தேவனுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? கொள்ளை அடிக்கிறவர்கள் அல்ல, கொலை செய்கிறவர் அல்ல, தேச துரோகத்தினுடைய செய்கைகளை செய்கிறவர்களும் அல்ல. அதற்கு மாறாய் அவர்கள் எவ்விதமாய் இருக்கிறார்கள்? விகற்பமான செய்கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவளுக்குள்ளே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த செய்கையின் மூலமாக அவர்களுடைய மொழி, அவர்களுடைய நடை, அவர்களுடைய உடை, பாவனை, பேச்சு, தொழுகை, இவை எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டதான அந்த மக்களை குறித்து ராஜாவிடத்தில் இவ்விதமாக இது விரோதமாக சொல்லுகிறேன் என்று ராஜாவினிடத்திலே ஒரு சாட்சியாகவே அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் எப்போவாவது உணர்ந்திருக்கிறோமா? தேவன் நம்மை சுற்றிலும் மதிலாய் இருக்கிறார் என்று எப்போதாகிலும் நாம் அறிந்திருக்கிறோமா? மகிமையின் தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் என்பதை யாகிலும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? அது நிமித்தம் நம்முடைய உடை, நடை, பாவனை, பேச்சு, தேவனை ஆராதிக்கிற விதம், இவையெல்லாம் நம்மிடத்திலே எவ்விதமாயிருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. தேவன் இவர்களுக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு, இவர்களுக்கு உண்டு ஆராதனை ஸ்தலங்கள் உண்டு. தேவன் இவர்களை எதற்காக பிரித்தெடுத்தார் என்பதையும் நாம் கவனிப்போமே ஆகில் ஒரு விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ளவர்களாகவே அவர்கள் இருப்பார். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும், உலகத்துக்குரிய மக்களோடு கூட நாம் சேர்ந்திருந்தாலும், நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் தூய்மையின் வாழ்க்கையாகவும் நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, தூய்மை, இந்த தூய்மையின் வாழ்க்கை தான் ஒரு விசேஷித்த தேவனுடைய ஜனங்களுடைய பொக்கிஷமாக, அது வல்லமை நிறைந்த ஜெயத்தை கொடுக்கத்தக்கதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவை மிக முக்கியமாயிருக்க. இந்த தூய்மையை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வேத புத்தகத்தில் வருகிறதான இந்த தேவ மக்களுடைய நடைமுறையை நாம் கவனித்தோமே ஆகில் இன்றைக்கு நாம் எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுடைய உயர்ந்த ஆசீர்வாதத்தினுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டால் நாமும் தனித்துவம் மிக்கிறவர்களாக
நாம் இருப்போம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு உலகத்தோடு கூட நாம் இசைந்து போக மாட்டோம். பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் ஒரு தீர்மானம், தனித்துவம் மிக்க ஒரு தீர்மானத்தை உடையவளாகவே நாம் இருக்கிறோம். நான் யார்? தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். தீட்டானது அசுத்தமானதிலே நாம் கலவாதபடிக்கு ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் இருக்கிறவர்களாக இருக்கும். அப்பொழுதுதான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவன் நம்மை சூழ்ந்து இருக்கிறார், தேவன் நம் நடுவில் இருக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே அதனதன் காலத்தில் நேர்த்தியா அவர் செய்து வருகிறார் என்பதை நாம் நடைமுறையிலே காண முடியும். இந்த 4 பேரும் ஏன் ராஜபோஜனத்தை தவிர்த்து அது தன்னை தீட்டுப்படுத்தும் என்பதை எவ்விதமாக அவர் உணர்ந்திருந்தார்கள்? 120 தேசத்தை ஆண்ட ராஜாவினுடைய போஜனம் எவ்விதமாயிருக்கு? இஸ்ரவேல் கோத்திரத்தில் இவர்களை இருந்து கொண்டு வந்தார், அடிமைகளாய் கொண்டு வந்தார். அந்த தேசத்தில் அந்த சிறப்பான இந்த 4 வாலிபர்களை கொண்டு வந்து தன் தேசத்திலே தன் மொழியையும் திறமையான காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து மேன்மையாய் மாற்றி இவர்களை நம் தேசத்திலேயே வைத்துக் கொண்டு இவர்கள் மூலமாக நன்மைகளை அடைய வேண்டும் என்று அகஸ்வேரி ராஜா கட்டளையிட்டான். தன்னுடைய ஆஸ்தானத்தில் இருக்கிற ராஜகுல மக்களோடு கூட இந்த 4 பேரையும் சேர்த்து இவருக்கு அந்த தேசத்தினுடைய மொழிகளையும் கலாச்சாரங்களையும் செய்கைகளையும் தொழிலையும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும்படி மாத்திரம் அல்ல, இவளுடைய போஜனம் எவ்விதமாய், ஆகாரம் எவ்விதமாய் இருக்க வேண்டுமானால் நான் எதை உண்ணுகிறேனோ அதை இவர்களுக்கு கொடுங்கள், மாற்றக்கூடாது, இது அரசனுடைய கட்டளை என்று ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவளுக்கு முதன்மையாய் வைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொண்டு வந்து அந்த காலத்தில் இவர்கள் யாவரையும் நான் விசாரிப்பேன், கேள்விகள் கேட்பேன். அப்பொழுது இதிலே சிறந்தவர்களை நான் தேர்ந்தெடுத்து இந்த நாட்டிலே அவளை என் பக்கமாய் வைத்துக் கொள்ளும். இது ராஜ கட்டளை. ஆகவே இந்த கட்டளையை அறிந்தது மாத்திரமல்ல, இந்த ராஜபோஜனத்தினுடைய தன்மையை இந்த 4 அறிந்திருந்தார்கள். ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள் எங்கிருந்து வரும் என்றால், அந்த தேசத்து தெய்வத்திற்கு படைத்த பின்பு அந்த ஆகாரத்தை தான் ராஜாவுக்கு கொண்டு வருவார்கள். அந்த ஆகாரத்தை இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வாலிபர்களுக்கு கொடுத்து அவளுக்கு சகல கல்வியும் ஞானத்தையும் அறிவையும் போதித்து திறமையுள்ளலாய் மாற்றி கொள்ள வேண்டும் என்று அனுப்பப்பட்ட இந்த போஜனத்தை தான் உணர்ந்து இது தேவனுக்கு ஆகாத ஒரு காரியம். அந்நிய தெய்வத்திற்கு படைத்ததை இன்றைக்கு உலகத்தோடு கூட இணைந்து அநேக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் எவ்விதமாய் நடந்து கொள்கிறார்கள் என்றால், அவள் தேவனால் பிரிக்கப்பட்ட மக்கள் தானே. தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு உரிமையானவர்கள் தானா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவ்வளவு வைராக்கியமாய் ஒரு தனித்தன்மையோடு கூட ஒரு தூய்மையின் வாழ்க்கையை வாழ்வதற்கு உறுதியாய் இருந்தார்கள் என்றால், தேவனுடைய தூய்மையை அவர்கள் அணிந்து கொள்வதற்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள்.
அது என்ன? வேதம் சொல்லுகிறது, அதை எதை அறிந்திருந்தார்கள்? எதினால் அவர்கள் தூய்மையாய் இருப்பார்கள்? எதினால் இது நல்லது கெட்டது என்று பார்வையிலே அவர்கள் பார்த்து அதை புரிந்து கொண்டு செயல்படாதபடிக்கு எதை செயல்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தோடு கூட அவள் இருந்ததற்கு காரணம், சங்கீதம் 19:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு தேவன் கற்பனையை கொடுத்தார். அந்த கற்பனையின்படி நடக்கிறவர்கள் தான் தூய்மையுடைய வாழ்க்கையை வாழ முடியும். இதனால் வரும் கற்பனைகளை கை கொள்ளுகிறதான வாலிபர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆகவேதான் கற்பனை சொல்லுகிறது எதுவோ அதை செய்வார்கள். கற்பனை எது வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அதை தவிர்ப்பார்கள். கற்பனை எதை வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அதை அசுத்தம் என்று அவர்கள் உதறி தள்ளி, கற்பனையின்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தூய்மையின் வாழ்க்கையை வாழுவதற்கு அவர்கள் ஒரு தனித்தன்மை உறுதியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதோடு நிறுத்திவிடவில்லை. அவர்கள் இந்த கற்பனையின் மூலமாக என்ன நடக்கிறது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். பாருங்கள், அது எவ்வளவு விசேஷம் என்பதையும் உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவிதமாய் தேவனுடைய கற்பனையில் நடந்தால் அது எத்தனை உயர்வு என்பதை கூட அறிய முடியாதபடிக்கு அவர்கள் மனம் போன போக்கில் உலகத்தாரோடு கூட இணைந்து செல்லும் பொழுது அவர்களும் சொல்லுகிறாள், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இல்லை பிரியமானவர்கள். சங்கீதம் 19:10 அவர் சொல்லுகிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாயிருக்கிறது என்பது. இது எப்படிப்பட்டது? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விசேஷித்த உயர்வானது தேவனுடைய கற்பனை. தேவனுடைய கற்பனையை நாம் எவ்வளமாய் மதிக்கிறோம். ஆனால் இந்த வாலிபர்கள் அடிமையாய் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போடப்பட்டவர்கள், அவர்கள் கற்பனையில் நடக்கிறபடினால அங்கேயும் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். விசேஷ விதமான உயர்வை உடையவர்கள் நாங்கள். அது மாத்திரமல்ல, அதனுடைய நன்மைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதே சங்கீதம் 19:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இந்த நால்வரும் ஏன் அவ்வளவு வைராக்கியமாய் உறுதியாய் இருந்தார்கள் என்றால், மிகுந்த பலன், அளவு அல்ல, அதனுடைய நிறை எவ்வளவு, அதனுடைய மதிப்பு எவ்வளவு, அது எவ்வளவு நாளுக்கு பயன்படும் என்பதை எல்லாம் கணக்கிட்டு சொல்ல முடியாதபடிக்கு அந்த வேதம் சொல்லுங்க மிகுந்த பலன் உண்டு. இதை அறிந்தபடியினாலே தான் அவர்கள் அந்த ராஜ போஜனத்தை அசுத்தம் என்று தள்ளி அந்த தலைவனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதை புசித்தால் அசுத்தமாகிவிடும். அந்த தலைவன் கேட்கிறான், ராஜா என்னிடத்தில் இதை பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்கு ராஜ போஜனம் கொடுக்காதபடிக்கு நான் நீங்கள் கேட்கிறதை கொடுத்தால், ராஜா கேள்வி கேட்கிற அந்த நாளிலே நீங்கள் நிற்கும் பொழுது, எல்லோரும் மத்தியிலும் நிற்கும் பொழுது நீங்கள் சாதாரணமாக இருந்தால் ராஜா என்னை தண்டிப்பார். அப்போது நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த வாலிபர் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்வதை ஒரு 10 நாள் செய்யும், இந்த ஆகாரத்தை கொடுங்கள், பருப்பு வகைகளை கொடுங்கள். தேவன் அங்கேயும் தயவு செய்தார். ஏனென்றால் இவர்களை சுற்றிலும் தேவன் சூழ்ந்து இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த வாலிபர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? இவ்விதமாய் உறுதியாய் இருந்தபடியினாலே தானியேலின் புஸ்தகம் 1:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை அவர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தில் தேறினவர்களாய் இருப்பார்கள். பிரித்தெடுக்கப்பட்டு
கற்பனையின்படி வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பது என்ன? அவளுக்கு கல்வி உயர்வாயிருக்கும், ஞானம் அவளுக்கு இருக்கும், அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்கும். எல்லாவற்றையும் விட ஒரு காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதான திறமையை இருக்கும். அவள் குறையை வைப்பதில்லை. ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது அதை பாதியிலே விட்டு விடுவதில்லை. ஒரு கல்வியாயிருந்தாலும் சரி, துவக்கத்திலே துவங்கி படிக்கிறவர்கள் உண்டு, பாதியிலே விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். ஆனால் தேவனுடைய கற்பனையின்படி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆகில், துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லுகிறது. ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர், அது மாத்திரமல்ல திறமை உள்ளவர்களாக மாற்றுகிறவர். தனித்துவமிக்கமானவர்கள், வாழ்க்கையில் தூய்மையான வாழ்க்கை வாழும் என்று உறுதியாக இருந்தவர்கள். இவளுக்குள்ளே இத்தனை காரியங்கள் நடைகிறது. ராஜா அழைச்சான். அன்றைக்கு ஆஸ்தானத்தில் இருக்கிற வாலிபர்களை அழைச்சான். சிறுவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வந்த நான் இந்த 4 பேரையும் விசாரித்தார். எல்லா ஞானத்துக்கு மேலான கேள்விகள் எல்லாம் கேட்டு பார்த்தார். அத்தனைக்கும் இந்த 4 பேர் தான் சரியான பதிலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்திலே இருந்தவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனது. ஏன்? தனித்துவம் மிக்கவர்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை துவக்கி ஏன் இன்னும் முடியவில்லை என்று எதிர்பார்ப்போடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. உன்னுடைய வீடு கட்டுகிறதான நிலையா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருந்தாலும் சரி, வேலை தேடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு உதவியை பெறுவதற்கு எதுவாக இருந்தாலும் சரி, அவை ஏன் முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை என்றால், இங்கே மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறார். தூய்மையின் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்பன்படி நடக்கிறவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், திறமையுள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அது தொழிற்கல்வியாய் இருக்கட்டும், பள்ளியிலே படிக்கிறதான ஒரு கல்வியாய் இருக்கட்டும், நீ எங்கு இருந்தாலும் தேவன் அறிவை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ அறிந்து கொண்டதை அதை ஞாபகமாய் வைத்து செயல்படத்தக்கதான திறமையை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் தான் அதை சொல்லியிருக்கிறார். நான் என் ஜனங்களை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க, அதோடு தேவன் நிறுத்தி விடவில்லை. அவளுக்கு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது ஒரு மிகுந்த பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கத்தக்கதாய் இருக்கும். அநேக மக்களை நான் பார்க்கிறேன். எங்களுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் செய்கிறது எங்களுக்கு வாய்ப்பதில்லை, ஆனால் நீங்க செய்வது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. எப்படி? அதுதான் தேவன். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ மக்கள் தோல்வியிலே இருக்கிறார்கள். காரணம், பரிசுத்த வாழ்க்கை வாழாதவர்கள், கற்பனையின்படி நடக்க முடியாதபடி உலகத்தோடு கூட இணைந்து போகிறபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கிறார். பாருங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தனித்துவம் மிக்கவர்களாகவும் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடந்தாலும், அழிக்க வேண்டும் என்றதான ஆபத்துகளும் ஏவல்களும் வந்தாலும், அவளை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் ஏனென்றால் அவளை சுற்றிலுமாக பாதுகாப்பாய் இருக்கிறார். அக்கினி மதிலாய் அவர் இருக்கிறார். மேல்புறத்தில் அவன் நிழலாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பாதுகாக்கிற தேவன் உன் குடும்பத்தை நிச்சயமாய் பாதுகாப்பார். உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். அவருடைய ஆசீர்வாதங்களை பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம். ஆமான் என்பவன் பிரித்தெடுக்கப்பட்டதான மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கும் அவளை அழிப்பதற்கும் தேசத்தில் இல்லாதபடி நிர்மூலமாக்கவும் காரியங்களை செய்த பொழுது அவளுக்கு துணையாய் இருந்தது யார் என்றால் ஒருவரும் இல்லை, தேவன் மாத்திரமே.
அவளை அழிக்க வேண்டும் என்று ஒரு தொழுமரத்தை உயரமாய் செய்து வைத்து அதிலே இவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். எதிலே இவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த மனிதன் அதிலே அழிந்து போனான். ஆனால் இவர்களோ ஜீவனோடு கூட இழந்து விடுவோம், சொத்துக்களை இழந்து விடுவோம், நன்மைகளை இழந்து விடுவோம் என்கிறதான சூழ்நிலையில இருந்தபொழுது தேவன் மாற்றி அவளை செழிப்பாய் தேவன் மாற்றினார். அந்த தேசத்தில் ஒரு தனித்துவம் மிக்கவளாக இந்த கூட்டத்தை பார்த்தார்கள். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை நிதானித்து இந்த காலவெளியில உன்னை உறுதிப்படுத்திக் கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் நீ மீட்கப்பட்டது உண்டானால் தேவனுடைய கற்பனையிலே நடந்து கொள். அது நடக்கும்போது உனக்கு வேண்டிய சகல நன்மைகளை தேவன் நீ கேட்பதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து உன்னை மகிழ்ச்சியாய் நடத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற ஜீவன் உள்ள நல்ல தேவனே, இந்த நாளிலே நேர்கொடுத்த திரு வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் உமது மக்களை சூழ்ந்து கர்த்தாவே அக்கினி முதலாய் மாத்திரமல் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், உம்மை சார்ந்து வாழ்ந்த உமது மக்களுக்கு செய்த நன்மைகளை இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் திராணியற்றவர்களாக, திறமையற்றவர்களாக, உதவியற்றவர்களாக அநேகர் இருந்தாலும் இது வார்த்தையின்படி அவள் தனித்துவம் மிக்கிறவர்களாகவும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருந்தார். அவளை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்கிறவராயிருக்க. எகிப்தில் பார்வோன் அழிக்க நினைத்த பொழுது பல உபாயங்களை கொண்டு வந்து மக்களை, நீர் பிரித்தெடுத்த மக்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கினாலும் அவ்வளவுக்கு அதிகமாய் பெருக செய்த தேவன் இவர்களை சகல நன்மையினாலும் பெருங்க செய்வீராக. ஆவியிலேயும் ஆத்துமத்திலும் சரீரத்தையும் சேவையான கர்த்தாமது சுகபலத்தோடு பாதுகாப்பை கொடுத்து நீர் அவளை ஆசீர்வதித்து அவள் நடுவிலே நீர் இருந்து சமாதானத்தின் தேவன் சமாதானமாய் நடத்துவீராக. இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே.